ஹலோ கைஸ், இன்னைக்கு ஏஞ்சல் நெக்ஸ்ட் டோர் ஸ்பாயில் மீ ரோட்டன் சீசன் 2 எபிசோட் 12 தான் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் ஏபிக்குள்ளே போகலாம். ஏபிக்கோட ஆரம்பத்தில் அங்கே ஷிரிகாவும் அயக்காவும் எதுவும் சாப்பிட்றாங்க. ஆமாம், எப்படி இருக்காது? இது உண்மையிலேயே வேற லெவலில் இருக்கு. ஈவன் இதை ரெஸ்டாரண்ட்லேயே நம்ம சர்வ் பண்ணலாம், அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கு இந்த டிஷ்ஷு. ஆமாம், இதில் எல்லா ஃப்ளேவரும் ரொம்பவும் பக்காவாக இருக்கு. ஷீனா, என்னால் இந்த ஃபுட்டில் நல்லாவே பார்க்க முடியுது எந்த அளவுக்கு ஒரு பர்சனை ரொம்ப ஹாப்பியாக்கணும்னு சொல்லி உன்னோட ஹார்ட் ஒர்க்கை போட்டிருக்கேன்னு. இல்லை, உண்மையை சொன்னால் நான் இன்னமும் இதை பெட்டராக மாற்றணும் அப்படின்னு தான் யோசிக்கிறேன். என்னது, இன்னமும் பெட்டராவா? ஆமாம், அமானிக்காக ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியண்ட்டை இதில் போடலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். அதுக்காக உங்கள் 2 பேர்கிட்ட அட்வைஸை கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் இங்கே வந்தேன். அதுவும் எதுக்கு, கூடிய சீக்கிரத்தில் நம்ம அம்மானியோட பர்த்டே வரப்போகுது, நவம்பர் 8. நெக்ஸ்ட் சீனில் அங்கே அவரும் அம்மானி கிட்ட எப்படி அங்கே எக்யூப்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு. எந்த அளவுக்கு நீ பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறியோ அதுக்கேற்ற மாதிரி இதோட ஃப்ளேவரும் ரொம்ப பக்காவாக வரும். ஆனால் அதுக்குன்னு இது உடஞ்சி போயிடும் அப்படின்லாம் பயப்பட வேணாம். கேர்லெஸ்ஸாக நீ கீழே போடாமல் இருக்கிற வரைக்கும் இது அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது. ஆனால் அதுக்குன்னு கேர்லெஸ்ஸாக இருக்காத, கேர்ஃபுல்லாக இரு. ஏன்னா ரீனா ஃபர்ஸ்ட் டேலேயே இதை பண்ணுறன்னு பேரில் உடச்சிட்டா போட்டு. அங்கே ரீனா வந்துட்டு, ஆமாம் நான் இதை ஒரு ஜிப்பு குடிக்கலாமா, இது பார்க்குறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கு. ஹேய், அம்மானிக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்டு வந்து இருக்காங்க, அதனால நீ அப்படியெல்லாம் பண்ண வேணாம், என்னை மன்னிச்சிரு. இந்த மாதிரி நான் பிரதர்ஸ் கூட வந்திருக்கேனா எனக்கு அதனால தெரியல. ஆமாம், உங்கள் 2 பேரை பார்க்கும்போது நீங்கள் 2 பேருமே ரொம்ப க்ளோஸ்ன்னு தெரியுது. உடனே நம்ம ரீனவும் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே ஒன்னாதான் வளர்ந்துமே. ஆமாம், நீ எப்படியும் அதை சொல்லலாம். அதாவது நான் இவ கூட ஸ்டக் ஆயிட்டேன். இதை கேட்குற நம்ம ரீனோக்கு பயங்கரமாக கடுப்பாகவும் கத்த ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கே வந்தோடனே அவள் ஓடி வரான். அம்மானி நீ வந்துட்டியா? ஆமாம் அதே தான், ஏன்னா இன்னைக்கு கிளீனிங்கான டியூட்டி எந்து, ஸோ அதனால சீக்கிரமாக வரலாமேன்னு சொல்லி நானும் சீக்கிரமாக வந்துட்டேன். உன்னை பார்க்கும் போதே தெரியுது. ஆமாம், என்ன ஆச்சு? நான் இல்லாத போது உனக்கான விஷயம் ஏதோ ஒன்று பண்ணுறப்போலையே. இல்லை அப்படியெல்லாம் இல்லை. என்ன ஆச்சு அம்மானி? அது ஒன்றும் இல்லை, ஏதோ ஸ்வீட்டுக்கான ஸ்மெல்லாம் இங்கே வருது. அங்கே உடனே அவன் மறைக்கிறான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே ஸ்நாக்ஸை நான் சாப்பிட்டேன், அதான் ஸ்மெல் அடிக்குது. இதுக்கப்புறம் அந்த விஷயத்த நம்ம அயக்காவோட பாய் ஃப்ரெண்டு அவன்கிட்ட அவன் சொல்லுவான். என்னன்னு தெரியல, நம்ம ஷீனா ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற மாதிரி இருக்கு. அவ சஸ்பீஷியஸா அப்போ ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்றாலோ? இல்லை எனக்கு அந்த மாதிரி எதுவும் டவுட்டெல்லாம் இல்லை. உண்மையை சொன்னா நீ ரொம்ப ரிலையபிளான பாய் ஃப்ரெண்டா இருக்க தெரியுமா? ஏன்னா எப்போ என் கூட நீ பேச ஆரம்பிச்சியோ அப்பத்துலேருந்தே இந்த விஷயத்த என்னால் உணர முடியுது. அட உண்மையை சொன்னா அப்படியெல்லாம் இல்லை, அவ தான் எனக்கு ரொம்ப உதவியா இருப்பான். பாருப்பா, இப்பவும் நீ ரொம்ப அவளை பாராட்டுற. இதுக்கப்புறம் 2 பேருமே ஒன்னா இருக்காங்க. அங்க நம்ம ஹீரோவும் சொல்றான், நான் உன்னை கட்டி அணைக்கலாமா? கண்டிப்பா. அங்க கட்டி அணைக்கும் போது லைட்டா அப்படியே கையை கீழே கொண்டு போவான். உடனே அவ சினுங்கிறா. ஆமா, என்ன ஆச்சு? இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்லை, எனக்கு எல்லாமே ஓகே தான். ஆனா என்ன ஒன்று, ரீசெண்டா நான் இப்போ வெயிட்டை கெயின் பண்ணனா, அதனால எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ ஏதாச்சும் யோசிப்பியான்னு. என்னது, வெயிட்டை கெயின் பண்ணிருக்கியா? அது எப்படி வாய்ப்பு இருக்கும்? நான் 3 வேளை ஒழுங்கா சாப்பிட்றேன், ஆனா அது கூடவே நடுவில் அங்கங்க ஸ்நாக்ஸையும் சாப்பிட்றேன். அது என்னன்னா, ஒரு விஷயத்த நான் பர்ஃபெக்டா ஆக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பண்ணிருக்கேன். ஆனா என்னால சரியா அதை டிசைட் பண்ண முடியல, அதை எப்படி அங்க பண்ணணும்னு. எனக்கு புரியுது. ஆனா உன்னை கட்டி அணைக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா நம்மளால பண்ண முடியாது போலயே. இல்ல நான் எப்ப சொன்ன நம்ம பண்ண முடியாதுன்னு. அங்க இதே மாதிரி கட்டி அணைக்கிறான். ஹேய், உண்மையை சொன்னா நீ ஒன்னும் அந்த அளவுக்குலாம் மாறல, இப்பயும் சேம் அதே மாதிரி தான் இருக்க. இருந்தாலும் எனக்கும் கொஞ்சம் வரியாதானே இருக்கும். அப்புறம் நல்லா நோட் பண்ணா. ஆமா என்ன, இன்னைக்கு இவ மேல சாக்லேட்டுக்கான ஸ்மெல் அடிக்குது. அம்மானே நீ தயவு செஞ்சு அன்னைக்கு பண்ண மாதிரி எதுவும் இன்னைக்கு பண்றாத. ஏன்னா அன்னைக்கு நீ பண்ண வேலையெல்லாம் மார்க்கெல்லாம் என் உடம்புல இருந்துச்சா. நான் ஷிரிகாவா கூட வீட்டில் தங்கும் போது அவ பார்த்து என்ன பயங்கரமா டீஸ் பண்ணா. சரி இந்த வாட்டி யாருக்குமே தெரியாத மாதிரி எத்துல நான் அந்த மாதிரி விஷயத்த பண்றேன். இல்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, லிமிட்டடா அந்த விஷயத்த நீ பண்ணு. ஆனா அதுக்குன்னு எனக்கு அந்த விஷயம் விருப்பம் இல்லை அப்படின்லாம் இல்லை, நீ தாராளமா அதை பண்ணலாம். ஆனா அந்த டைம் வர வரைக்கும் இல்ல ஒன்றும் இல்லை இப்படின்னு அவ பேச்ச மாத்துறா. அம்மானியோட பர்த்டே வருதுல, அதுக்காக தான் இந்த வாட்டி செலிப்ரேட் பண்ணுன்னு சொல்லி அந்த மாதிரி விஷயத்த அவ பண்ணிருக்கா. சீன் அப்படியே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸை நோக்கி வரும். இப்போ ஆளு ஏதோ ஒரு கெஃபே மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். அந்த இடத்துல என்னன்னு தெரியல, அவங்க 2 பேருமே நம்ம ஹீரோ கூட நல்லா பேச்சு போறாங்க. அதாவது ரொம்ப நேரத்துக்கு நம்ம ஹீரோவை இங்கேயே இருக்க வைக்கிற மாதிரி. ஆமா, அந்த புது இடத்துல ஒர்க்கெல்லாம் எப்படி போகுது? உண்மையை சொன்னா ஒர்க்கு டைட்டு தான், ஆனா அதுக்குன்னு ரொம்பவும் டைட்டெல்லாம் சொல்ல முடியாது. அந்த இடத்துல கஸ்டமரும் ஓல்டரான கஸ்டமர் தான். அப்பனா அவங்களுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் போலியே. ஆமா, இந்த மாதிரி என் கிட்ட அவங்க ரொம்ப நல்லா தான் பழகுறாங்க. அப்படியா? அப்பனா நல்லா பெரிய பெரிய ஆன்ட்டிங்களுக்கு உன் மேல ஒரு கண்ணா? ஏன்டா இப்படி கன்றாவியா நீங்க யோசிக்கிறீங்க? இட்சுகிக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வரும். அங்க அதை பார்த்தோன்னே ஆளு, அடே வாடா, வேலை முடிஞ்சிச்சு, நம்ம இப்ப போகலாம். சீக்கிரமா இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு போ, ஏன்னா உனக்கு இதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட விஷயம் நடக்க போகுது. நம்ம ஆளுக்கு புரியல. அங்க மெசேஜ் வந்ததும் ஷீனா அவகிட்ட இருந்து தான் மெசேஜ் அங்க வந்திருக்கும். அது ஏன்னு நம்மளுக்கு போக போக தான் தெரியும்.
இதுக்கப்புறம் நம்ம அம்மானி வீட்டுக்கு வரான். அங்க அவளும் வரா. ஷீனாக்கு அம்மானியோட முகத்தை பார்க்கும் போதே எனக்கு தெரியுது ஆளுக்கு இன்னமும் அங்க ரியலைஸே ஆகல இன்னைக்குதான் உன்னோட பர்த்டேன்னு. உன்னை பார்க்கும் போதே எனக்கு தெரியுது உனக்கு ரியலைஸ் ஆகல. உண்மையை சொன்னா இன்னைக்குதான் உங்களோட பர்த்டேவே. அதனால ஹாப்பி பர்த்டே அம்மானி. நீங்க ஒண்டி இல்லைனா என் வாழ்க்கையில நான் ஏகப்பட்ட விஷயங்களை கத்துக்காம இருந்திருப்பேன். உங்க மூலமான ஃப்ரெண்ட்ஸை கிரியேட் பண்ண என்ன நம்புற மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்களும் இப்ப இருக்காங்க. அதே மாதிரி எனக்கு லவ் பண்ற மாதிரி நீயும் இருக்க அம்மானி. அதே மாதிரி ஓ மூலமா எப்படி டீப்பா சந்தோஷமா இருக்கணும் அந்த விஷயத்தையும் நான் கத்துக்கினேன். நீங்க பிறந்ததுக்கு நான் உண்மையிலேயே கிரேட்ஃபுல்லா இருக்கேன் அம்மானி. நீங்க பிறந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோட லைஃபுக்கு வந்ததுக்கும் ரொம்ப நன்றி அம்மானி. உண்மையை சொன்னா என்னை பத்தி இந்த அளவுக்கு யோசிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. என்னை பத்தி எவ்வளவு யோசிச்சிருக்க என் கூடிய இன்னைக்கு நீ செலிப்ரேட் பண்ற. அம்மானி என்னை மன்னிச்சிருங்க. இந்த பர்த்டேக்கு எல்லாருமே ஒரு பெரிய பார்ட்டியை உங்களுக்கு கொடுக்கணும் இப்படின்னு தான் ஆசைப்பட்டாங்க. ஆனா நான் ரொம்ப ஷெல்ஃபிஷா உங்ககிட்ட ஒரு விஷயமும் கேட்டேன். நானும் அம்மானேவும் இந்த பர்த்டேவை தனியாக செலிப்ரேட் பண்ணலாமான்னு. ஆனால் அதுக்கு அவங்களும் ஒத்துக்கினாங்க. இது கேட்குற நம்ம ஹீரோக்கும் அவ்வளோ சந்தோஷம். உண்மையை சொன்னா லக்கிலே நம்மளுக்கு இந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அங்கே இதுக்கப்புறம் அவள் ஒரு பெரிய விருந்தையை வைக்கிறான். அங்கே ஏகப்பட்ட ஃபீஸ்ட் இருக்கும். எல்லாமே ஆம்லெட்டு பீஃப் இதை வச்சு தான் அங்கே ரெடி ஆயிருக்கும். அது போக பிரேக்ஃபாஸ்ட்ல வேற ஆம்லெட்டை வச்சு தரமாக நாளைக்கும் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறான். இதில் எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கு. ஒரு நாள் நீங்கள் இப்படி சாப்பிட்டா ஒன்றும் ஆயிடாது. அதே மாதிரி நாளைக்கும் ஸ்பெஷலான டிஷ் எல்லாம் உங்களுக்கு வரும். இருமா என்னைக்கே என் முன்னாடி இந்த அளவுக்கு ஸ்பெஷலான ஃபீஸ்ட் இருக்கும் போது நாளைக்கு விஷயத்தை பத்தி யாரு யோசிப்பா. சரி சீக்கிரமா ஆரம்பிங்க இல்லைன்னா ஆறி போயிடும். இன்னைக்கான மீட்டு பீஃபோட ஸ்டேக்கு என்னோட சமையல்னால ரொம்ப சாஃப்டாவும் அற்புதமாவும் அது வந்திருக்கு. கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கும். வாயில வச்சோன்னே டேஸ்ட் அப்படியாலும் ஆமா என்னாச்சு இந்த மாதிரி உன்னை பார்க்கும் போதே எனக்கு தெரியுது அம்மானி உனக்கு எந்த அளவுக்கு இந்த மீல் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. நீ என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற இந்த மாதிரி விஷயமே போதும் ஒரு செஃப்பை ரொம்ப ஹாப்பியாக்க. நான் அதுக்குன்னு ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொன்னா நல்லா இருக்காது. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு இன்னமும் சந்தோஷமா இருக்கும். நான் அதனால சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அங்க நம்ம ஹீரோவும் இதே மாதிரி மீள முடிக்கிறான். அங்க போலான்னு இருக்கும் போது அவ தடுக்கிறா. வெயிட் பண்ணுங்க இன்னமும் ஒரு விஷயம் வந்திருக்கு. ஃபைனலி டெசர்ட் இல்லாம எப்படி அங்கே அதை தான் அவன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு ஸ்டார்டிங்லேருந்தே உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பான். அதை அவ கொண்டு வரான். உண்மையிலே இதில் நிறைய உழைப்பை போட்டிருக்கேன். பார்க்கலாம் இது எப்படி உங்களுக்கு இருக்குன்னு. அங்கே வாயில் வச்சோடனே ஆள் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டை இது வரைக்கும் அங்கே பண்ணதே இல்லை. ஏன்னா இது வேற லெவலில் இருக்கு. இந்த மாதிரி ஒரு கேக்கை நான் சாப்பிட்டதே இல்லை. இதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு குக்கா இதை விட வேற என்ன எனக்கு வேணும். ஏன்னா உனக்காக நான் இதை நிறைய வாட்டி ப்ரிப்பேர் பண்ண ஏகப்பட்ட எரரு ட்ரையலு அதெல்லாம் தாண்டி தான் இப்படி வந்துச்சு. இதுல ஏகப்பட்ட சீக்ரெட்டான இன்கிரீடியன்ட்டையும் நான் போட்டிருக்கேன். கெஸ் பண்ண ஆமானே காஃபி அதுவும் இதுல கலந்துருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா ஏன் தெரியல நான் வேலை செஞ்ச அந்த ஷாப்ல இருக்க மாதிரியே இதுவும் இருக்கு. உண்மையை சொன்னா நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. உண்மையிலேயே நான் அவங்க கிட்ட தான் அங்க கேட்டேன். ஏன்னா அப்பதான் அதுல அந்த சாக்லேட் பிளேவரும் பிட்டர்னஸும் இதுல கரெக்டா வரும். அதுக்கு அந்த ஷாப் ஓனர் அவங்க தான் பெரிய உதவியா இருந்தாங்க. அங்க இப்பதான் எனக்கு புரியுது ஷீனா உண்மையை நான் சொல்லி ஆகணும். நீ ரொம்ப அமேசிங். அதே மாதிரி உங்களுக்கு பரிசாவும் நான் ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க இதுதான் உங்களோட பர்த்டே ப்ரெசன்ட். அது என்னன்னா டைக்கான ஒரு பின்னு தான். எனக்கு உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு தெரியல. நான் நல்லா யோசிச்சேன் உங்களுக்கு என்ன கொடுக்கலான்னு. அது ஃபியூச்சர்லயும் உங்களுக்கு பயன்பட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக தான் நான் இதை கொண்டு வந்தேன். ஷீனா உண்மையை சொன்னா இது ரொம்ப நல்ல கிஃப்டா இருக்கு. நான் தினமும் பயன்படுத்துவேன். ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் இந்த விஷயத்த. அங்க அதே மாதிரி செகண்ட் கிஃப்டா இன்னொரு சின்ன விஷயமும் இருக்கு. இன்னைக்கு நைட்டு முடிகிற வரைக்கும் நீங்க சொல்ற ஒரு விஷயத்தையும் நான் கேட்பேன். ஆனா இது உனக்கு ரிஸ்கியே தெரியலையா? பரவாயில்ல நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். இருந்தாலும் அப்பனா என்ன உங்களுக்கு பிடிக்கலையான்னு? இல்ல அப்படி இல்ல ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அப்படி ஏதாச்சும் நடந்தா ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்க ஏத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க. பிரச்சனை இல்ல. சரி அப்பனா இது வரைக்கும் நீ என்னோட குஷன் அதாவது என்னோட பாடி பில்லோ அது கூட தான் தூங்குற. இன்னைக்கு நான் இருப்பாங்க. ஆமா என்ன யோசிக்கிற? இல்ல நீ நினைக்கிற மாதிரி அப்படியெல்லாம் இல்ல. நம்மளும் டீஸ் பண்ண அவ பயங்கரமா கத்துறா. தயவு செஞ்சு டீஸ் பண்ணாத. ஃபர்ஸ்ட் நம்ம தூங்கறதுக்கு முன்னாடி நம்ம குளிச்சுட்டு வரலாம். நான் ஃபர்ஸ்ட் போறேன். இதுக்கப்புறம் அங்க போயிட்டு வரும்போது பன்னியோட காஸ்டியூமா அவ வியர் பண்றா. அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் சொல்றான் இதுல ரொம்ப கியூட்டாவும் ஃப்ளஃபியாவும் ரொம்ப ஷார்ட்டாவும் இருக்க தெரியுமா நீ. இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே கட்டி அணைக்கிறாங்க. அங்க நம்ம ஹீரோவும் சொல்றான் இன்னைக்கு நீ ரொம்ப ஸ்மாலா இருக்க தெரியுமா என் கண்ணுக்கு. நான் ஸ்மாலா இருக்கலாம் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்டடியாவும் ஸ்ட்ராங்காவும் இருக்கேன். சரி நான் இப்படி கட்டி அணைக்கும் போது ரொம்ப ஹார்டான ஏதாச்சும் பண்ணிட்டா எனக்கு சொல்லி என்ன. அதனால நான் கேர்ஃபுல்லா ரொம்ப ஜென்டலா இருக்கேன். உனக்கு நீங்க எப்பயுமே உங்களோட முழு ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்த மாட்டீங்க. அதனால அந்த மாதிரி பிரச்சனையே ஆகாது. இருந்தாலும் நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன். ஏன்னா எனக்கு நீ தான் எல்லாமே. ஏன்னா
நீனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆமாண்ணே, ரொம்ப நன்றி. ஆனா ஏன் தெரியல, இன்னைக்கு உன்னோட பர்த்டே, ஆனா ஏதோ எனக்கு கிஃப்ட் எல்லாம் கிடைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆமா, நீ எவ்வளோ விஷயத்த குத்தக்கு அப்புறமும் உனக்கு கிடைக்காமையா? ஆனா நல்லா பாருமா, நைட் ஆயிடுச்சு, அதாவது மிட் நைட்ல இருக்கோம் நம்ம. நான் என்ன யோசிச்சேன்னா, இன்னமும் ஏகப்பட்ட ரெக்வஸ்ட்டை உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். டைம் வந்து ரொம்ப வேகமா போயிடுச்சுல, நம்ம யோசிக்கிறத விட டைம் ரொம்ப வேகமா போகுது. சரி, அப்பனா உங்களுக்கு என்ன ஆசை இருந்துச்சு? நீங்க என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க சொல்லுங்க. அது தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேருமே கிஸ் பண்ணிக்கலாமா? நான் என்ன யோசிச்சேன்னா, இதை விடவும் ஏதாச்சும் பெரிய விஷயத்த கேட்பேன் அப்படின்னு யோசிச்சேன். இதை விடவும் என்ன பெரிய விஷயம் இருக்கு? இதுலயே நான் சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன். எதுக்காக அம்மா நீ இப்படி சொல்ற? நான் தான் ரொம்ப புஷியா இருக்கிற மாதிரி இருக்கு உனக்கு. ஏன்னா நீ இல்லாத போது ரொம்ப லோன்லியா எனக்கு ஃபீல் ஆகும் தெரியுமா? எனக்கு ரொம்ப கவலையா இருக்கும், எப்படா நீ வருவ அப்படின்னு நான் வெயிட் பண்ணிருப்பேன். அதே டைம்ல மற்றவங்களும் உன்னை அப்ரோச் பண்ண வாய்ப்பு இருக்கு இப்படின்னும் யோசிப்பேன். ஏன்னா நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க, அதனால யாராச்சும் லவ்லியும் விழ வாய்ப்பு இருக்குல்ல. ஆனா எனக்கு தெரியும் நீ அந்த மாதிரி விஷயத்த பண்ண மாட்டேன்னு. என்னை விட்டு போகும்போது என்னை விட்டு போகாத அப்படின்னு எனக்கு சொல்ல தோணும். ஏன்னா என்னோட ஆசை என்ன தெரியுமா? நீ என் கூடவே இருக்கணும், நீயும் என் கையை போச்சுக்கின்னு நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் இப்படின்னு தான் எனக்கு தோணும். அதனால நான் என்ன யோசிக்கிறேன்னா, இது ரொம்ப அக்ரெசிவாகவும் ரொம்ப நான் உன்னை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரியும் உனக்கு தோணலாம். உண்மையை சொன்னா எனக்கும் அந்த மாதிரி உன் மேல ஒரு ஃபீலிங் இருக்கு. நான் உன் மேல ரொம்ப டிபெண்டபிளா இருக்கேன். நீ ரியலைஸ் பண்ணாம இருக்கலாம். நான் எந்த அளவுக்கு உன்னை பத்தி யோசிப்பேன்னா, மூச்சு விடும் போதும் உன்னை பத்தி தான் யோசிப்பேன். அதனால கண்டிப்பா உன்னை எங்கேயுமே நான் போக விட மாட்டேன், ஹாப்பியா நான் வச்சுப்பேன். உண்மையை சொன்னா நீ இப்படியெல்லாம் சொல்லும் போது எனக்கு இன்னமும் ஹாப்பியா இருக்கு. இதே மாதிரி என்னை ஹோல்ட் பண்ணு, என்னை கண்டிப்பா போக விட்டுறாத. ஏன்னா எனக்கு நீனா அவ்வளோ பிடிக்கும். கண்டிப்பா நான் மற்ற பொண்ணை உன்னை பார்க்க விட மாட்டேன். ஏன்னா நான் என்னை முழுமையா உனக்கு கொடுக்க போறேன், அதே மாதிரி நீயும் எனக்கு முழுமையா கொடுக்கணும். என்ன இப்படியே அவங்க லவ்வை பரிமாறின்னு அப்படியே அவங்க தூங்குறாங்க. இங்கே இவங்க சீசன் 2வையும் முடிக்கிறாங்க. சீசன் 2 எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. என்னோட ரிவ்யூவை பத்தி சொன்னா சீசன் 1 அளவுக்கு இல்லை, ஏன்னா பாதி சீனு கிஸ்ஸிங்லேயே போகும். அதே மாதிரி பெருசா அந்த அளவுக்கு எதுவும் ஸ்டோரிலாம் இல்லை சீசன் 2ல. அதே மாதிரி அந்த ரிங்கு கதை அது என்ன ஆச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல, மாங்காய் பச்சை தான் நம்மளுக்கு தெரியும். நான் எதோ யோசிச்சேன் சீசன் 2ஓட எண்டிங் வந்து பக்காவா இருக்கும், பிரம்மாண்டமாலாம் இருக்கும்னு. ஆனா இங்க ஒன்றும் அப்படி இல்லை. சரி ஏதோ ஒன்று, ஆனா நம்ம ஒன்றும் அந்த அளவுக்கு குறை சொல்ல வேணாம். என்னதான் இருந்தாலும் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரொமான்ஸ் அனிமேல ஒன்று. அதுக்காக சீசன் 3க்காக வெயிட் பண்ணலாம். ஏன்னா சீசன் 3 கண்டிப்பா ரொம்ப அற்புதமா இருக்கும். அது பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா இதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட ஃபன்னான விஷயம் ஏற்பட போகுது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம 1 by 1 சீசன் 3ல பார்க்கலாம். சீசன் 3ஓட ரிலீஸ் டேட் இன்னமும் வரல. அது வரும்போது கண்டிப்பா நான் அப்டேட் பண்றேன், நம்ம சேனல்லையே வரும். வெயிட் பண்ணி பாருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் அனிமேலையோ இல்லை ஒரு மூவிலையோ சந்திக்கிறேன். போறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன நானும் தெரிஞ்சுக்கிறேன் நீங்க இந்த சீசன் 2 பத்தி என்ன யோசிச்சிங்கன்னு. நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு வேற லெவலான அனிமேல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.